அரை கப்பு பாசி பயிரை நல்ல தண்ணியில் கழுவி குக்கரில் 3 விசில் வர்றது மாதிரி வேக விட்டு எடுத்து வச்சுக்கிடலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டு கூடவே அண்டி இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிளகாய் போட்டுட்டு கருவேப்பிலை, ஜீரகம், பெருங்காயம், நல்ல மிளகு போட்டு தாளிச்சிடணும். இப்போ 1 கப் அளவு ரவை எடுத்து அதில் போட்டு நல்லா வறுத்துடலாம். 1 கப் அளவு ரவைக்கு 2 கப் அளவு தண்ணி. இப்போ 2 கப் அளவு தண்ணியை பாசிப்பயிரில் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ரவையை அதில் போட்டு கலந்துக்கிடலாம். நெய் சேர்த்துடலாம். கொஞ்சம் அதிகமாகவே நெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. கூடவே நம்ம ரவை உப்புமா கூட தேங்காய் சட்னி பெஸ்ட்டு காம்பினேஷன். சாம்பாரும் வச்சு சாப்பிட்லாம்.